தூக்கம் போயிடும். ரெண்டாவது இவ்வளவு வருஷம் இருந்து நம்மளுக்கு கரெக்டான தகவல் தெரியல அப்படிங்கிறது அது வருத்தப்படக்கூடிய விஷயமே இல்லையா? ரைட்டான? அப்படி இருக்க போகும்போது இப்படி வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் எப்ப இந்த வருமானம் வருதுன்னா கரெக்டா சொன்னார். லேண்ட் எவ்வளவு லேண்ட், கோயிலோட லேண்ட் யாருக்குன்னா எனக்கு 95,000 ரூபாய் பென்ஷன் வருது. கரெக்டா கோயிலோட வருமானம் லேண்ட்ல மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறது யாரும் சொல்றதுக்கு வேண்டிய வாய்ப்பு இருக்காது. அதான் உங்களை கேள்வி கேட்க நான் தப்பா நேரத்தை கொண்டு போகிறேன். எவ்வளவு வருதுன்னா லேண்ட் மட்டும் எவ்வளவு இருக்குன்னா நான் சொல்றது மாதிரி ட்ரிபிள் த டைம் லேண்ட். லேண்டை யார் கொடுத்தாங்க அப்படின்னா யார் கொடுத்தாங்கன்னா 3 அரசாங்கம் இருக்கு இல்லையா, ABC தெரியுதா? யார சொல்றேன்? அவங்க கொடுக்கல லேண்ட். ஒரு 10 இன்ச்சு கூட கொடுக்கல. சுதந்திரத்துக்கு போராட்டத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷர் இருந்தாங்கல்ல, பிரித்தானிய ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் கேள்விப்பட்டீங்களா? பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் அவங்க லேண்ட் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் இருந்தாங்க. மொத்தத்துல நீங்களும் நானும் சேர்ந்து 857 வருஷம் நம்மளே ஆளல. நம்மளே ஆள உங்களை நீங்களே ஆண்டுகிறது. எத்தனை வருஷம்? 857 வருஷம். சுல்தான் 350 வருஷம். குலுக்கர்கள் முகலாயர்கள் 300 வருஷம். எவ்வளவு? 650. பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் 250. எவ்வளவு ஆச்சு? போட்டீங்கன்னா கரெக்டா 857 வருஷம் நம்ம இருந்திருக்கோம். இவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் அவங்க கொடுத்த லேண்ட் எவ்வளவுன்னா டபுள் த டைம் லேண்ட். டபுள் த டைம் சொல்ல போறேன். இதையும் நீங்க மறக்கூடாது. கோயில மறக்க முடியல சார். 34,000 சார். எந்த கட்சியில இருக்கீங்களோ அந்த கட்சியை நீங்க போய் நேரம் பிடிங்க சார். ஓ மினிஸ்டர் பிடிங்க. இந்த கட்சியில போன கட்சியிலையும் சொன்னேன். ஓ 16 ரூபா 17 ரூபா கோயில் விட்டுருக்கீங்க, அநியாயம் பண்ற ஊரை உள்ள விட மாட்டான். அந்தந்த கட்சிக்காரங்க, ஏ கட்சிக்காரங்க, பி கட்சிக்காரங்க, சி கட்சிக்காரங்க கழுத்தமே பிடிங்க. 16 ரூபா வருமானம் வருமானம் மாற்றத்துக்கு 800 ரூபா. அந்த கோயில எப்படி குடாரங்க? அந்த கோயில எடுக்க குடாரம் தானே. குடாரம் தான் 800 ரூபா கோயில போய் எடுப்பாங்க நிர்வாகத்துக்காக. வருமானம் இல்லையே. அப்படிங்கும்போது லேண்ட் எவ்வளவு வருதுன்னா 4,78,000. மறந்தாங்க சொல்லுங்க. நீங்க விவசாய குடும்பத்தில் பிறந்த எவ்வளவு திரும்பி சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிடுங்க. முக்காவாசி நான் பேசுறதெல்லாம் கூட எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிக்கிடுங்க. 4,78,000 ஏக்கர். யோசிச்சு பாருங்க. இதுக்கு அடுத்தது பில்டிங் இருக்குல்ல, பில்டிங் வாடகை விடுவாங்கல்ல கோயில வீடுல, அது 33,658. சாரி இதெல்லாம் நாளைக்கு ப்ராசிக்யூட் பண்ணலாம். தகவல் கரெக்டா இருக்குன்னா தப்பா ப்ராசிக்யூட் பண்ணலாம். ப்ராசிக்யூட் மாட்டியா உங்களை டாக்குமெண்ட்ஸ் கூட கொண்டே வரணும். எனக்கு தான் வரும் நிறைய வருமானம். நான் 1 கோடி ரூபாய் குறைஞ்சு கேட்க மாட்டேன். 5 கோடி ரூபாய் கேட்கலாம். இதெல்லாம் அவ்வளவு அளவுக்கு உண்மையானது. வாய்ப்பு பேசல, உண்மையா அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. எவ்வளவு? 4,78,000 ஏக்கர். அப்புறம் பில்டிங் எவ்வளவு இருக்கு? 33,658 கிரவுண்ட். சொல்லுங்க சார் கொஞ்சிடாம. 33,658 கிரவுண்ட் லேண்ட் இருக்கு, பில்டிங் இருக்கு. அப்புறம் வேக்கன்ட் லேண்ட் இருப்பாங்க, வேக்கன்ட் சைட் வெற்றிடமா இருக்கிற வாடகை விடுவாங்கல்ல, அப்படிப்பட்ட இடங்கள் வந்து 22,600 கிரவுண்ட். சொல்லுங்க. அந்த 28,600 கிரவுண்ட் இருக்கு பாருங்க. அந்த லேண்ட மட்டும், அந்த கிரவுண்ட மட்டும் எடுத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய லீஸ் இருக்குல்ல, லீஸ் பாக்கி, லீஸ் என்ன சொல்லி வாடகை பாக்கி இருக்குல்ல, வாடகை பாக்கி 8 மாசத்துல மட்டும் போன வருஷத்துல 8 மாசம், 1 மாசத்துக்கு இல்ல, 12 மாசத்துக்கு இல்ல, 8 மாசத்துல எவ்வளவு இருக்கலாம் சார்? குத்து மதிப்பா சொல்லுங்க மேடம். ஏதாவது ஒரு 1000, 10,000 லட்சம் சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லுங்க மேடம். கொஞ்சம் சொல்லுங்க. 2 லட்சம் ரூபாய் மேடம் நீங்க சொல்லுங்க. அந்த 22,600 வேக்கன்ட் சைட்ல 8 மாச லீஸ் வாடகை மட்டும் எவ்வளவு எடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல அப்படின்னு குத்து தெரியாது. குத்து மதிப்பா சொல்லுங்க சார். ஒரு அமௌண்ட் 50 லட்சம். நீங்க கோடி தாண்டினா மேடம் அப்போ எவ்வளவு மேடம்? கோடினா 2 கோடி, 1 கோடி. நீங்க நல்லா யோசிச்சுங்க. 151 கோடி கையில தாண்டியதா? 151 கோடி வெற்றிடத்துல எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். வீட்டுல போய் திருப்பி போட்டு பார்க்கணும், மைண்ட்ல ஏத்திக்கணும். அப்பதான் அந்த அதிகாரின்னு சொல்லக்கூடிய அந்த ஏமாத்துக்காரங்க கோயிலுக்கு, அவன் எதுக்கு ஏமாத்துக்காரன் சொல்றது தெரியுதா? அறநிலையத்துறை அதிகாரிகளை கோயிலோட சர்வெண்ட். ஆனா நீங்க போய் எடுக்க கவர்மெண்ட் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட்னா கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். நல்லா புரியுங்க. கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட். நீ கோயில் சம்பளத்தை வாங்கி உங்களுடைய வீட்டு வாடகை கட்ட
அவருடைய சொத்துக்கள் இருக்கு. அப்ப மாசம் மாசம் எடுப்பாங்கல்ல, அப்போ ஒரு மாசத்துக்கு அறநிலையத்துறைக்காரங்க எவ்வளவு ரூபாய் கோயில் சொத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு 28 பேர் வாங்க சார். கோச்சுக்கிட்டாங்க மேடம், கோச்சுக்கிட்டாங்க.